வெங்கடேசபுரம் அருகே பிரபல தனியார் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் வெங்கடேசபுரம் பகுதியில் பிரபல தனியார் நிறுவனமான டார்லிங் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஷோரூம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று நள்ளிரவு டார்லிங் ஷோரூமின் முதல் தளத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஷோரூம் மேலாளர் சவுந்தர் பெரம்பலூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து தகவலின் பேரில் ஷோரூமிற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். இந்த தீ விபத்தில் முதல் தளத்தில் இருந்த ஏசி, வாஷிங் மிஷின் போன்ற சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை தீயில் எரிந்து சேதமடைந்தது. இந்த தீ விபத்து குறித்து பெரம்பலூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது வள்ளலார் நகர் மேட்டு பகுதி அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 பேரை போலீசார் பிடிக்க முயன்றபோது ஒருவர் சுற்றுச்சுவர் மீது ஏறி எகிரி குதித்தபோது கை மற்றும் கால்களில் முறிவு ஏற்பட்டது. அந்த நபரை பிடித்த போலீசார் சோதனை செய்ததில் அவரிடம் 1 கிலோ 500 கிராம் கஞ்சா பொட்டலம் மற்றும் பட்டாக்கத்தி இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் சிகிச்சைக்காக அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது சகோதரர் உட்பட 3 பேர் இணைந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் கூலி வேலை செய்து வரும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து 3 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நத்தம் அருகே பாரம் தாங்காமல் சாக்கடை உடைந்து லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் தென்காசியில் இருந்து லாரி ஒன்று நெல் உமி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு நத்தம் நோக்கி வந்துள்ளது. அப்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அம்மன்குளம் அருகே உள்ள எடை போடும் நிலையத்தில் லாரியை எடை போட்டு திருப்பிய போது சாலை ஓரத்தில் இருந்த சாக்கடை மீது அமைக்கப்பட்டு இருந்த நடைபாதை மீது ஏறி இறங்கியது. அப்போது அளவுக்கு அதிகமான எடையுடன் இருந்த லாரி பாரம் தாங்காமல் சாக்கடையில் இருந்த சிமெண்ட் கல் உடைந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி வந்த கனகராஜ் மற்றும் மாட்டு ஓட்டுநராக வந்த செல்வகுமார் ஆகிய இருவரும் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து நத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்ருட்டியில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையம் அருகில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் பாலவீரவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பேரவை பொதுச் செயலாளர் கௌதமன் மங்காப்பிள்ளை கலந்து கொண்டு பண்ருட்டி மார்க்கெட் சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வேண்டும், தூத்துக்குடியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவரை கைது செய்ய வேண்டும், அந்த குடும்பத்தைச் சார்ந்தவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நியமனம் வழங்க கோரும் கோப்பு கடந்த 2 ஆண்டுகளாக தலைமை செயலகத்தில் நிலுவையாக உள்ளதற்கு விரைவாக ஒப்புதல் வழங்க வேண்டும். சென்னை எழிலகத்தில் நடைபெற்ற 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் 4 மாதத்தில் தீர்வு வழங்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட வருவாய் நிர்வாக ஆணையருக்கு நினைவூட்ட வேண்டும். அலுவலக உதவியாளருக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் 15,700 ரூபாய் வழங்க வேண்டும். பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.